Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா sandbox tool பத்தி பார்க்க போறோம் Sketchupல. சோ நான் அதுக்காக ஆல்ரெடி sandbox ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேயா? சோ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது வந்துட்டு from contour. சோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படினா just இப்போ வந்துட்டு ஒரு சின்னசா ஃப்ரீ ஹேண்ட் எடுத்துட்டு ஒரு சின்னசா இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுங்க. டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த பக்கத்தில் ஸோ நான் வந்துட்டு எக்ஸ் 5 நம்பர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரம் கான்டூர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெஷ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ அடுத்து இதை செலக்ட் பண்ணி பக்கத்தில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது இந்த மாதிரி மூவ் ஆகிடும். இந்த அன்வான்ட் லைன்ஸ்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இது. ஸோ இது ஃப்ரம் கான்டூருக்கு இந்த மாதிரி ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரம் ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் இங்கேருந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 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 20 ஃபீட் இருக்கிற மாதிரி போடுறேன். ஸோ இந்த பக்கமும் ஒரு 20 ஃபீட் இருக்கிற மாதிரி போடுறேன். ஓகேயா? ஃப்ரம் கான்டூர் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு ஸோ இந்த மாதிரி போடுறேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அடுத்து இது குரூப்பாக இருக்கும். இந்த குரூப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஆகும். ஓகே. ஸோ இது ரேடியஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 20 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 வருது. இப்போ நான் வந்துட்டு 20 ஃபீட் கொடுக்குறேன். 20 ஃபீட் என்டர் கொடுத்தோன்னு இங்கே வருங்க. ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு மழை மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. அடுத்தது வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஸ்டாம்ப் இருக்குது. ஸ்டாம்ப்னால் என்ன அப்படின்னா இந்த குரூப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. குரூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வியூஸில் போயிட்டு டூல் பாரில் இது என்னப்பா வியூஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வியூஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ டாப் வியூ போயிடலாம். ஸோ டாப் வியூ போயிட்டு மூவ் எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி டாப் வியூக்காக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் இங்கேருந்து போய்ட்டு கொஞ்சம் அப்பு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு இதை செலக்ட் பண்ணியாச்சு. இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டவுனுக்கு வேணுன்னா டவுன் கொடுத்துக்கலாம், அப்புக்கு வேணுன்னா அப்பு கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போது இந்த குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டாப் ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இது டவுனுக்கு வேணால் டவுன் கொடுத்துக்கலாம், அப்புக்கு ஷிஃப்ட் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படியே டேரெக்டாக கொடுத்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹில் மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ராப்னு கொடுத்துருக்காங்க. ட்ராப்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலராக ஒரு பேனல் போடுறேன். ஸோ ரெக்டாங்குலராக பேனல் போட்டு இதில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டுட்டு அடுத்து ஆர்க்கை எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து இந்த எண்டுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் கொடுக்கலாம். எரேஸ் எடுத்துகிட்டு இந்த அன்னெசரி போர்ஷன்ஸ் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடலாம். ஓகே. எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள் எடுத்துகிட்டு ஸோ லைக் இப்போ வந்துட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு ஃபாலோ மீ கொடுத்துட்றேன். ஸோ ஃபாலோ மீ கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபாலோ மீ போட்டுடலாம். ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுக்க போகிறேன். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு சம் ஷேப்ஸை நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ட்ரா பண்ணியாச்சா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கிள்லேயே வந்துட்டு எனக்கு 5S வேணும். 5S என்டர். ஸோ இந்த மாதிரி 5 சைஸ் வந்துடும். இல்லை எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா 50S என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மாதிரி ஸ்மூத் ஆகிடும். ஓகே. இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு சேம் அதே மாதிரி டாப் வியூ போயிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. டாப் வியூ போயிட்டு இது குரூப் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் மேக் குரூப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் மேக் குரூப் கொடுத்துட்டு டாப் வியூ கரெக்டாக போயிட்டு மூவ் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ இதையே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்புக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி மூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு
அடுத்து இங்கே போனீங்கன்னா ட்ராப் இருக்கு இல்லையா, ட்ராப் எடுத்து இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்போ சைடெலாம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலீட் பண்ணால் இந்த மாதிரி ஹோல் மாதிரி இருக்கும். ஏதாவது உங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் வேணும், இல்லை ஹெக்ஸகன் ஷேப்பில் வேணும், பென்டகன் ஷேப்பில் வேணும், அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ராப். ஓகேயா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆட் டீட்டெயில்ஸ். ஆட் டீட்டெயில்னால் என்ன அப்படின்னா இந்த குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் டீட்டெயில் எடுத்து இங்கே பாருங்கள் 3 பாயிண்ட்ஸ் இருக்கா, இது மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட் எடுத்து டவுனுக்கு போய்க்கலாம். இல்லை எனக்கு இதில் ஒரு லைன் இந்த இடத்துல வந்து டெலீட் ஆகணும், இப்போ இந்த லைன் டெலீட் ஆகி ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது வந்துட்டு ஃப்ளிப் எட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டீட்டெயில் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஐ திங்க் வந்துட்டு எல்லாருக்குமே சாண்ட்பாக்ஸ் டூல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching the session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.